ஹலோ கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு செம்மையான மணி ஏர்னிங்ஸ் ஆப்ஸ் தான். இது வந்து ரியல் ஆப்பு. இந்த ஆப்பில் எப்படி மணி ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, டெய்லி உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டா போதும், டெய்லி 100 ரூபாய் உங்கள் வேலெட்டில் கிரெடிட் பண்ணிவிடும். நீங்கள் மினிமம் 500 ரூபாய் இல்லைனா 1000 ரூபாய் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 3118 ரூபா ஜாயினிங் ஃபீஸு. 3118 ரூபா பை பண்ணிங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு 100 ருபீஸ் வெல்கம் போனஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அது எப்படிங்கிற பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஜாயின் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்காக கீழே ஒரு டெலிகிராம் சேனல் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த ஜாப் எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மட்டும் அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாப் நேம் வந்து ஃபோர்கட், இது நம்ம கடை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் முழுக்க ஒரு மளிகை பொருளை பேசிக்காக வச்சு தான் இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதாவது எப்படி அப்படின்னா, நம்ம இதில் மணி ஏர்னிங்ஸ் பண்ணுறோம். இவங்க வச்சுருக்கக்கூடிய ஷாப்பில் நம்ம பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ப்ளஸ் நம்ம ஏர்ன் பண்ண இந்த அமௌண்ட்லேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதில் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு கமிஷன் கிடைக்கும். நமக்கு கீழே உள்ளவங்களும் இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு கமிஷன் கிடைக்கும். இது இல்லாமல் நமக்கு ரெஃபர் போனஸ், நிறைய போனஸ் இருக்குது. வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த ஜாப்பில் 2 டைப் ஆஃப் பிஸ்னஸ் பிளான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பேசிக் பிளான், ரெண்டாவது ப்ரீமியம் பிளான். ஃபஸ்ட்டு பேசிக் பிளானை பற்றி பார்க்கலாம். பேசிக் பிளானில் வந்து டெய்லி குறைஞ்சபட்சம் மினிமம் 100 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 5000 ரூபா, அப் டு 5000. மினிமம் வந்து 100 ரூபாய் கேரண்டியாக கிடைக்கும். இதில் நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஜாயினிங் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ருபீஸ் கிடச்சிரும். இது இல்லாமல் இன்னும் நிறைய எக்கச்சக்கமானஸ் இருக்குது. இதில் 5%லேருந்து 10% வச்சு டிஸ்கவுண்ட் கூப்பன் ஆஃபர்ஸ் கொடுத்துருவாங்க. இது எப்படி அப்படின்னா, நான் சொன்னல அவங்க ஷாப்பில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்பொழுது, அதாவது ஜென்ரல் ஸ்டோரில் என்ன கிடைக்குதோ அதே பொருள் தான் அதுலேயும் கிடைக்கும். அது மாதிரி ஷாப் பண்ணும்போது உங்களுக்கு 5%லேருந்து 10% வரைக்கும் உங்கள் ஸ்கோரை பொறுத்து உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அதன்படி நீங்கள் போட்டு கிளைம் பண்ணிக்கலாம். வாங்கினுங்கிற கட்டாயம் இல்லை, பட் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த பேசிக் பிளான் வந்து ஜாயினிங் ஃபீஸ் வந்து 3118 ரூபா. இந்த 3118 ரூபா பை பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்ட் இது இல்லாமல் நீங்கள் கட்டுற காசு ரீஃபண்டபுள் கொடுத்துருவாங்க. இந்த ரீஃபண்டபிள் எப்படி அப்படின்னா, அது நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு 7 டைப் ஆஃப் பிஸ்னஸ் நமக்கு, அதாவது 7 டைப் ஆஃப் வருமானம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் போனஸ்ன்னு சொல்லிட்டு டெய்லி 100 ரூபாய் நம்ம வேலெட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். அண்டு கேப்சல் ரீஃபண்ட் போனஸ், அதாவது நம்ம கட்டுற காசு அமௌண்ட்டு நமக்கே திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் ஸ்பெஷல் ரெஃபரல் போனஸ் இருக்குது. அண்ட் ரெஃபரல் போனஸ் இருக்குது. பைனரி போனஸ், ரீபர்ச்சேஸ் போனஸ். ரீபர்ச்சேஸ்னால் நம்ம ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணுறது. அண்ட் ஸ்டோர் ரெஃபரல்னால் நம்ம புதுசாக ஸ்டோர் ஜாயின் பண்ணதுக்கு நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா அதுக்குரிய கமிஷன் போனஸ் கிடைக்கும் தனியாக. இதில் ஃபஸ்ட்டு வெல்கம் போனஸ் அப்படிங்கிறது டெய்லி 100 ருபீஸ் நம்ம கொடுத்துருவாங்க. இது எத்தனை நாள் வரையும் வரும் அப்படின்னா 100 நாள், கரெக்டாக 100 டேஸ் வரையும் தான் வரும். நீங்கள் 10,000 ரூபா ரீச் பண்ணதுக்கப்புறம் இந்த வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டு, இந்த வேலெட்டுக்கு 10,000 ரூபா ரீச் ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே உங்களுக்கு அமௌண்ட் வராது. இதோட வேலிட் வந்து 100 டேஸ் மட்டும்தான். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். அண்ட் வெல்கம் போனஸ் மட்டும் 10,000 ரீச் ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும். இந்த செகண்ட் கேப்சல் ரீஃபண்ட், அதாவது நீங்கள் கட்டின காசு எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டெய்லி 1% வந்துடும். டெய்லி 1% வரணும் அப்படின்னா 100 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 100% நீங்கள் கட்டுற அமௌண்ட்டு கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்துடும். அதாவது டெய்லியுமே அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். அது கரெக்டாக 100 நாள் ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கட்டின காசு கரெக்டாக உங்கள் வேலெட்டில் வந்துடும். அதுலேயும் ஒன்று, அதாவது நீங்கள் கட்டுற காசு வந்து 3118 ரூபா கட்டுறீங்க. 118 ரூபா வந்து ஜிஎஸ்டி சார்ஜஸில் போயிடும். 3000 ரூபா மட்டும்தான் உங்களுக்கு ரீஃபண்டுக்கு வேலெட்டில் 3000 ரூபா தான் வரும். அதையும் சொல்லிடுறேன். அதாவது தேர்டு ஸ்பெஷல் ரெஃபரல் போனஸ் அப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ணி 10 நாளுக்குள்ளே நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் ரெஃபர் பண்ணலாம். அப்படி ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு நம்பருக்கும் 3000 ரூபா வீதம் உங்களுக்கு வேலெட்டில் வரும். இதுவும்
டெய்லி 1% விதத்தில் உங்கள் வேலெட்டுக்கு அதர் வேலெட்னு சொல்லிட்டு அந்த வேலெட்டில் உங்களுக்கு ஆட் ஆயிரும். இதை நீங்கள் விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். 4 ரெஃபர் போனஸ், அதாவது வேறு ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு ரெஃபருக்கும் உங்களுக்கு 300 ரூபாய் கிடைக்கும். வேறு ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு நண்பரை நீங்கள் ரெஃபர் பண்ணும்பொழுது உங்களுக்கு 300 ரூபா கமிஷனாக கிடைக்கும். 5வது பைனரி போனஸ். இந்த பைனரி போனஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கீழே 2 பேரை கொண்டு வரணும். நீங்கள் 2 பேர்த்த கொண்டு வந்து அவங்களுக்கு கீழே ஒவ்வொரு மெம்பர்ஸ் ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா அதான் பைனரி போனஸ்ன்னு சொல்கிறது. அது மாதிரி 2 பேரும் சேமாக பேர் ஆகும் பொழுது உங்களுக்கு அதில் 100 ருபீஸ் கிடைக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் கிடைக்கும். ஒவ்வொருத்தங்க அப்படின்னா லெஃப்ட்டில் ஒருத்தர், ரைட்டில் ஒருத்தாள். அது எப்படி அப்படின்னா இது மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே, 2வது ரைட்டில் ஒன்று, லெஃப்ட்டில் ஒன்று, இது மாதிரி ரீச் ஆகணும். இது மாதிரி ரீச் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ருபீஸ் கிடச்சிரும். 6வது ரீபர்ச்சேஸ் போனஸ். ரீபர்ச்சேஸ் போனஸ்ங்கிறது உங்களுக்கு கீழே, அதாவது 25 லெவல் உங்களுக்கு கீழே இருந்தாலும் சரி, எத்தனை லெவல் இருந்தாலும் சரி, 25 லெவல் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு கீழே பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது அவங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு எவ்வளவோ அதில் 15% நமக்கு கமிஷனாக கொடுத்துருவாங்க. இந்த 15%ங்கிறது இந்த 25 லெவலுக்குள்ளே சேர்த்து தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஃபஸ்ட் லெவலில் இருக்கவங்களுக்கு வந்து 30% கிடைக்கும், செகண்ட் லெவல் 20%, தேர்ட் லெவல் 15%, ஃபோர்த் லெவல் 10%. இது மாதிரி பர்சன்டேஜ் வைஸில் நமக்கு கொடுத்துருவாங்க. நம்ம எத்தனை லெவலில் இருக்கோமோ அதை பேஸ் பண்ணி நமக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அதுவும் நம்ம வேலெட்டை வந்து சேர்ந்துடும். 7வது ஸ்டோர் ரெஃபரல் போனஸ். அதாவது நம்ம அக்கௌண்ட்லேருந்து புதுசாக ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ண ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் நமக்கு கமிஷன் கிடைக்கும். அவங்க எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ, அதாவது வேறு ஒரு ஸ்டோர்லேருந்து நம்ம கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது அவங்க எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதுலேருந்து 10% கமிஷனாக எடுத்து அதில் ஃபஸ்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு 4%, செகண்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு 3%, தேர்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு 2%, ஃபோர்த் லெவல் 1%. 4 லெவல் வரையும் தான் கமிஷன் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே இதில் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அதாவது இவங்க கம்பெனியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க பிளான் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அப்படி தெரியாமல் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கம்பெனி பொறுப்பாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டு யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது நீங்கள். ஏன்னா பாஸ்வேர்டு பற்றி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். பாஸ்வேர்டு யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அது கீழே இந்த கம்பெனிலேருந்து எந்த ஒரு பாஸ்வேர்டும் இது மாதிரி கம்பெனிலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாஸ்வேர்டு எதுவும் கேட்க மாட்டாங்க, ஓடிபி கேட்க மாட்டாங்க. நீங்களும் கொடுத்துடாதீங்க. 5வது வந்து பேன் கார்டு கண்டிப்பாக மஸ்ட்டு. அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேன் கார்டு தான் கேட்பாங்க. பேன் கார்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஐடியா ஓப்பன் முடியும். ஏன் அப்படின்னா யூசர் நேமே உங்கள் பேன் கார்டு நம்பர் தான் வரும், வேறு ஒன்றும் இல்லை. யூசர் நேமே உங்கள் பேன் கார்டு நம்பர் தான் வரும். அந்த பேன் கார்டு நம்பரை போட்டால் மட்டும்தான், ஏன்னா நீங்கள் உள்ளே லிங்க் பண்ணும் பொழுதும் இந்த யூசர் ஐடி தான் இங்கே பேன் கார்ட்லேயும் வந்து உட்காந்துரும். அதனால் திருப்பி பேன் கார்டு எடிட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு பேன் கார்டு ஒரு ஐடி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. மினிமம் விட்ராவல் வந்து 1000 ரூபா. 1000 ரூபா ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா வேலெட்டில், அதாவது போனஸ் வேலெட் தனியாக இருக்கும், அதர் வேலெட்னு சொல்லி தனியாக இருக்கும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு போனஸ் வேலெட்டு அப்படின்னா டெய்லி 100 ரூபாய் இடத்துல அந்த பிளான்ஸு, மற்ற டீட்டெயில்ஸ் கமிஷன்ஸ் எல்லாமே அதர் வேலெட்னு சொல்லியிருக்கும். சரிங்களா? அதில் ஸ்கோரான 1000 ரூபா ரீச் ஆகிடுச்சா அப்படின்னா நீங்கள் விட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுத்து எடுத்துடலாம். அந்த விட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் விட்ரால் கொடுத்ததுலேருந்து 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வேலெட்டில் வந்து சேரும். அதாவது 24 ஹவர்ஸில் வந்துடும். மேக்ஸிமம் 7 டேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் விட்ரால் எடுக்கும்பொழுது இதில் பர்சன்டேஜ் வந்து 30% உங்களுக்கு டேக்ஸ் பிடிச்சிருவாங்க. டேக்ஸ் பிடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேலைக்கு அது சேரும். ப்ளஸ் உங்கள் பேன் கார்டில் டிடிஎஸ் செலுத்துருவாங்க. நீங்கள் தேவைப்பட்டால் டிடிஎஸ் கிளைம் பண்ணி நீங்கள் அதை அமௌண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் வேலெட்டில் 15,000 ரூபா விட்ரால் கொடுத்து நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வேலெட் அமௌண்ட்லேருந்து ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா டாப் அப்னு சொல்லிட்டு நீங்கள் 1000 ரூபா அமௌண்ட் பே பண்ணணும். அது அந்த வேலெட்லேருந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் யாரையும் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் டவுட் அப்படின்னாலும் நீங்கள் உடனே அப்டேட் பண்ணணும்.
அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் அவங்களுக்கு அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் இருக்கும், அந்த டெலிகிராம் சேனலை மஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அதாவது டீட்டெயிலாக நீங்கள் சொல்ல போகிறதில்ல, டெலிகிராம் சேனலை நீங்கள் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். அதை தான் சொல்ல போகிறீங்க. அது லைவ்லேயே பார்த்துக்க சொல்லுங்கள் அவங்களாம், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி டவுன்லைன்லேயும் அதே மாதிரி தான். அதில் உங்களால் எதுவும் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா உங்கள் ஐடி டெர்மினேட் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வெப்சைட் வந்து www.4cart.in. இவங்களுடைய இமெயில் ஐடி வந்து fourcartonlinestore@gmail.com. இதுதான். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டருக்கு அவங்களுக்கு ரிக்வெஸ்ட்டுக்கு எடுக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 4cart ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அவங்க அதுக்கு உரிய ஒரு ஃபைல் சென்ட் பண்ணுவாங்க. அந்த பிடிஎஃப்பில் நீங்கள் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே படித்து பார்த்துக்கலாம். படித்து பார்த்ததுக்கப்புறம் ஓகே அப்படின்னா நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஐடி ஓப்பன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அப்படி அமௌண்ட் பே பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல் இருக்கும், அந்த டெலிகிராம் சேனலில் மறக்காமல் மஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தான் டெய்லி அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க, நீங்கள் அதன்படி ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ.